ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஹோம் சேனல். நான் உங்கள் புவனா. இன்றைக்கி எங்களோட கேரளா ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சென்ட்ரல்லேருந்து கோட்டயம் போயிட்டோம். கோட்டயம்லேருந்து கேப் மூலயமா வாகமன் போயிட்டோங்க. எனக்கு ரொம்ப ஆசைங்க டாப் ஹில்ஸில் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணது தான் ஃபல்கன் ரெசார்ட்டு. அது வாகமனில் டாப் ஹில்ஸில் இருந்துச்சு. அந்த வியூஸ்லாம் பாருங்களேன். பார்த்தோன்னே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது தாங்க நாங்கள் ஸ்டே பண்ண ரூமு. எங்கள் ரூமோட வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு நல்லா ஸ்பேசஸாக இருந்துச்சு. எங்கள் ரூமில் ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சுங்க. அப்புறம் இதுதான் பாத்ரூம், நல்லா பெருசாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் வாங்க ரூம்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் சிஸ்டரும் என் பையனும் அங்கே சைடில் நிற்கிறாங்க விண்டோ பக்கத்தில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பிளேஸ்லாம் எப்படி ஆக போகுது பாருங்கள். லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டோங்க. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்தில் எங்கள் பிளேஸ் எப்படி ஆக போகுதுன்னு. பாருங்கள், நீட்டாக இருந்த பிளேஸு இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்தந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கெங்கேயோ போட்டு ஏதோ ஒரு வழி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் லஞ்சு சாப்பிட தாங்க போகிறோம். என் பையன் ரூம்குள்ளேயே வரலை. அவனுக்கு ரூம் உள்ளே வரதை விட வெளியில் அந்த வியூஸ், அந்த காற்று அடிக்குது பாருங்கள், அது அவனுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தான். ஆனால் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் லஞ்சு முன்னாடியே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்கக்கிட்ட மெனு சொல்லிட்டு இருந்தாங்க, இது எங்களுக்கு வேணும், லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டோம். லஞ்செலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே கேரளாவில் ஆல்ரெடி நம்மளுக்கு சமையல் எல்லாமே சூப்பராக இருக்கும். டிஷ்ஷெல்லாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோங்க. இப்போது நாங்கள் ரூமுக்கு குட்டி தூக்கம் போட்டுட்டு அகெயின் இப்போ நாங்கள் ஈவினிங்கு வெளியில் அந்த சரௌண்டிங்கில் போய் பார்த்துட்டு வரலாம், வியூஸ்லாம் எப்படி இருக்குது, பிளேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் சரௌண்டிங்லேயே, இந்த ரூம் சரௌண்டிங்லேயே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நல்லா இருந்தது வாக் பண்ணுறதுக்கு. அந்த ஈவினிங் டைமில் அந்த பேர்ட்ஸோட சவுண்டு, நல்லா அந்த காற்று, சில்னஸாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நாளைக்கு தாங்க நாங்கள் அவுட் சைடு வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம்ல ஃபல்கன் ரெசார்ட், அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேக்கேஜ்லாம் காமிச்சாங்க. நாங்கள் அதில் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேங்க நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். ரொம்ப செலவாகும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வேவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு பிளேஸ்க்கு நம்ம ஃப்ளைட்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பிளேஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் இப்போ வாகமனில் இருக்கோம். நெக்ஸ்ட்டு அலப்பி போகிறோம், போட்டிங் ஹவுஸு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அலப்பி போட் ஹவுஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்பீங்க. நாங்கள் ரெசார்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வாக் பண்ணிகிட்டே வந்தோங்க. டைம் போக போக ரொம்ப அப்படியே சில்னஸாக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் நாங்கள் திருப்பி ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஏன்னா நாங்கள் எங்கள் கூட பாப்பா வந்திருந்தாங்க. அதனால சரி, ஓகே, குழந்தைக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி ரூமுக்கே நாங்கள் வந்துட்டோம். ஆனால் வரத்துக்கு மனசே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வியூஸ் எல்லாமே. இந்த டே எனக்கு இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு, பியூட்டிஃபுல் வியூவோட. நாங்கள் மார்னிங் அவுட் சைடு வியூஸ்லாம் போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்தோம். நாங்கள் எங்களோட சாப்பிட்ற இந்த ஏரியா ரெசார்ட்டில் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்தது.
நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம வாகமனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. நான் சொல்லியிருந்தேன்ல எங்கள் ரெசார்ட்டில் இருந்தே சில பேக்கேஜ்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தோம். வாகமன் வியூஸ் சொல்லிட்டு வாகமன் ஹைட்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே வந்து போட்டிங் இருக்குது, நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது, அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து விளையாட போகிறோம். நம்ம ரெசார்ட் மூலயமா போகிறதுனால நம்மளுக்கு 500 தான் ஃபர் ஹெட்டுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 800 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ ஸ்டே பண்ண ரெசார்ட்லேயே எங்களுக்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அதில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த ஆட்டோவை வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது, நிறைய ரெசார்ட் இங்கே நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ நேச்சரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிகிட்டே வராங்க. 3 இயர்ஸ் பிஃபோரு ஃபேன் கூட யூஸ் பண்ண மாட்டாங்களா, இப்போ ஃபேன் இல்லாமல் இங்கே இருக்க முடியல, ரொம்ப ஹீட் ஆகிட்டே வருது இந்த பிளேஸு, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போது தெரியல அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இதுதாங்க நான் சொன்ன வாகமன் ஹைட்ஸு. ஆட்டோனை வந்து எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கால் பண்ணோன்னா அவங்க வருவாங்க. இங்கே நியர்பை தான் அவங்க இருப்பாங்க. இங்கே வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 500 பே பண்ணோம். ஏன்னா நாங்கள் எங்களோட ரெசார்ட் நேம் சொன்னோம், ஃபல்கன் ரெசார்ட் சொல்லிவிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் 800 பே பண்ணி வரா மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க இங்கேருந்து ஆஃப் ரோட்டில் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். ஜீப்பில் நம்மளை வந்து ஜங்கிள் மாதிரி இருந்ததுங்க, கூட்டிகிட்டு போனாங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எங்களால் தான் வீடியோ எடுக்க முடியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எல்லாருமே ஆடிட்டே இருந்தோம், எங்கே கீழே விழுந்துட போகிறோமோ அந்த மாதிரி இருந்தது. நான் சொன்ன பிளேஸ் இது தாங்க. இங்கே நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போட் தான் செலக்ட் பண்ணோம். மேனுவல் பெடல் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம சிங்கிளாக போடுறது நிறைய இருந்துச்சுங்க. நாங்கள் இது தான் செலக்ட் பண்ணோம். வியூஸ் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என் பையன் கொஞ்சம் பயந்தான். அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக அவன் நாங்கள் சொல்கிறத கேட்கவே இல்லை. இங்கேருந்து நான் வரவே மாட்டேன், இந்த போட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிளேஸு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். நானும் விஹானும் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்டும் என்னோடய சிஸ்டரும் வந்து பெடல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாவம், அவங்க தான் கொஞ்சம் கால் வலிக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து மார்ச் மந்த்துங்க. ஸோ அதனால் டூரிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. இந்த பிளேஸ்லேயே நாங்கள் இன்னொரு ஃபேமிலி தான் இருந்தோம். அப்படியே சைலண்ட்டாக. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது, நேரில் பார்க்கும்போது அந்த ஃபீலே வேறு லெவலுங்க. எனக்கே எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டாக, என்னவோ நம்மளோட பிளேஸ் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா யாருமே இல்லையே, நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக மே மந்த்து தான் வந்து சீசன் டைம் போல் இருக்குது, நிறைய பேர் அப்போ தான் வருவாங்க. இப்போ நாங்கள் போன மாதிரி இதே மாதிரி லேக் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எந்த லேக் வேணாலும் செலக்ட் பண்ணி போங்க, இதே மாதிரி இருக்கும். கேம்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களோட கிட்ஸு, உங்கள் ஃபேமிலி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸில். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா தாங்க இது. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா சேஃப்டியாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க இவங்க. அங்கே இருக்க ஸ்டாஃபுங்களாம் ரொம்ப கேரிங்காக நம்மளை வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நாங்களே தனியாக தானே இப்போ போயிருக்கோம், எங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது நம்மளை சுற்றி நிறைய கேமரா வேறு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சேஃப்டிக்கு பயமே இல்லை. நான் ஃபஸ்ட்டு பயந்தேன், ஐயோ நாங்கள் தனியாக போகிறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அப்படிலாம் நாங்கள் விட மாட்டோம், உங்களுக்கு எதுவும் ஆகாது, சேஃபாக தான் நீங்கள் இருப்பீங்க, நாங்கள் உங்களை பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பயப்படாமல் போங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் கொஞ்ச நாளே ரொம்ப பயப்படுவேன் நான். ஸோ அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதில் போக ஸ்டார்ட் பண்ணேனே. நாங்கள் இந்த போட்டிங் பண்ணும்போது 11 o'clock இருக்கோங்க. வெயில் இருந்துச்சு, ஆனால் எங்களுக்கு சுத்தமாக அந்த வெயில் அந்த ஃபீலே இல்லை எங்களுக்கு. நல்லா கூலிங்காக இருந்துச்சு. அந்த நம்மளை சுற்றி மவுண்டெயினாக இருந்துச்சா, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துருது. நீங்களும் ஃபேமிலியோடு வாங்க. எப்போயுமே நம்ம வந்து ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். வாகமன் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பரான பிளேஸு.
ஸ்டார்ட்டிங்கில் நாங்கள் போட் ஏறும்போதுங்க என் பையன் வந்து அழுதாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதான். ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனோங்க. ஆனால் போனதுக்கப்புறம் அவனே ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஸோ குழந்தைங்களுக்கே பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. நான் நினச்சேன் பாதிலே வந்துடுவோம், அழுதுகிட்டே இருப்பான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவனே வந்து இல்லை அம்மா இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அவனுக்கு இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப என்ஜாய் பண்ணான். என் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணான். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. என்னோடய சிஸ்டர் கயாக்கு வந்து போனாங்க. எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சுங்க. ஆனால் வந்து என் பையன் வந்து நானும் வருவேன்னு சொன்னான். ஆனால் 2 பேர் அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவன் மட்டும் போயிட்டு வந்தான். இதுவும் நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து கன் ஷூட்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் செம்ம வெயிட்டாக இருந்தது அந்த கன்னு. நம்ம பீச்சில் இருக்கிறது மாதிரி இல்லை, இது ரொம்ப நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. அதை வச்சு நான் வந்து ஷூட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன். எப்படியோ நான் வந்து ஒரு இது கரெக்டாக பண்ணேன். நான் 2 இது மிஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த அண்ணா வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க நம்மளுக்கு, எப்படி வந்து ஷூட் பண்ணணும், எப்படி வைக்கணும் கன்னை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜிப்லைனுங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளேஸில் பாருங்கள், நீங்கள் ஜிப்லைன் பண்ணும்போது எவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த லேக்கில் அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அவ்வளோ சேஃபாக நம்மளை வந்து பார்த்துக்கிட்டாங்க இருக்கிறவங்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சைக்கிளிங் போனேங்க. என்னோடய ரியல் லைஃப்பில் இந்த கேம் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரியல் லைஃப்பில் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுங்க. ஆனால் சரி போயிட்டேன் நான் இந்த கேமில். சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க நல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தாங்க, சேஃபாக இருந்துச்சு. ட்ரை பண்ணேன். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த ட்ரீக்கு அப்புறம் அந்த காற்று வந்து அடித்து நம்மளால் பெடல் கூட பண்ண முடியல. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ என்னடா அது. அச்சச்சோ அவ்வளோதான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம்ல சரி ஓகே, இல்லை போனா நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயந்துக்கிட்டே பெடல் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டாங்க பெடல் பண்ணிவிட்டு. அப்பான்ற மாதிரி இருந்தது. லைஃப் டைமில் இதுக்கப்புறம் நான் இதை வந்து ட்ரையே பண்ணக்கூடாதுன்னு இருந்துட்டேன். நான் அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த லொக்கேஷன் போதும், வேறு லொக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆட்டோனாக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டோம். அவர் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எங்களை வந்து என்ட்ரன்ஸில் விடுறதுக்கு ஜீப் வரும். ஜீப்பில் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நான் சொன்னல ஆஃப் ரோட்டில் தான் ஜீப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த ரோடு தாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். ஐயோ ஜீப்பில் வந்து உட்கார கூட முடியல, ஆடிட்டே இருக்கும். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ வந்துட்டோம். ஒரு 7 மினிட்ஸ் இருக்கும் ட்ராவல் டைம். நெக்ஸ்ட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதாங்க போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் பிரிட்ஜ் போகிறோம். கிளாஸ் பிரிட்ஜ் போகிற லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கிற வீடியோ நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்போங்க. நான் கூட இல்லை, ஏன் இப்படி பயப்படுறாங்க, இதில் என்ன இருக்குது, வாக் பண்ணிவிட்டு போக வேண்டியது தானே, சேஃப் தானே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் ரொம்ப ரியல் லைஃப்பில் ஒரு கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கும்போது தாங்க தெரிஞ்சுது அது எவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னு. இந்த கிளாஸ் பிரிட்ஜோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ ரெட்டுக்கு வந்து 250 வந்து பே பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லிப்பர் வந்து நம்ம போட்டுட்டு போகக்கூடாது, அவங்க வந்து ஸ்லிப்பர் கொடுத்தாங்க, அதுதான் நாங்கள் போட்டுக்கிட்டோம். அப்புறம் குழந்தைய வந்து தூக்கக்கூடாது சொன்னாங்க. அவங்கள வந்து வாக் பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வேறு எதுவுமே சொல்லலை. சரி சொல்லிவிட்டு விஹான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. விஹான் வந்து பயப்படவே இல்லை. நான் தான் பயந்துட்டு இருந்தேன், விஹான் பயப்படவே இல்லை.
சி லெவல்லேருந்து 3500 ஃபீட்டுங்க. அந்த அவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்து இருக்கோங்க இங்கே. லொக்கேஷன்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்கும்போது. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் அதில் வாக் பண்ணுறதுன்றது ஒரு டாஸ்க்குங்க. நிஜமாவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதில் அந்த காற்று வேறு அங்கே வாகமனில் பயங்கர காற்றா இருந்துச்சா, அந்த காற்றுல வேறு அந்த கிளாஸ் பிரிட்ஜ் கொஞ்சம் வந்து ஷேக் ஆகுற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு பயம் வந்துச்சு பாருங்கள். சில பேர் பயந்துட்டு இருந்தாங்க என்ன மாதிரி. நிறைய பேர் வந்து ரொம்ப தைரியமாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க. என் பையன் தாங்க லாஸ்ட்டு வரைக்கும் போகலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அம்மா அங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு தான் பயமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் லாஸ்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் அவனை. நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. 10 மினிட்ஸில் வந்து நம்ம ஃபோட்டோ அதுக்கு அப்படியே பார்த்துட்டு சீனரிஸ்லாம் பார்த்துட்டு திருப்பி நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துடணும். ஆனால் ரியலாகவே ரொம்ப வந்து த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு மேலே பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியல. நம்ம வந்து என்னடா அது எவ்வளோ ஃபீட்டில் இருக்கிறோம், நம்ம கீழே பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து பைன் ஃபாரஸ்ட்டுங்க. இதுவும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த பைன் ஃபாரஸ்ட்டு. நம்ம வந்து கொடைக்கானலில் பார்க்குறது வேறு மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து கொடைக்கானலில் இருந்தது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணிவிட்டு வரா மாதிரி இருக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வாக் பண்ணிவிட்டு நம்ம வரோம்ல, அந்த சைட்லலாம் நிறைய ஷாப் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வரா மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நல்லா தான் இருக்குது இந்த பிளேஸ். கண்டிப்பாக சின்ன பசங்க வந்தாங்கன்னா டாய்ஸ் அங்கே எல்லாமே நல்லா வாங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் டாய்ஸு சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய டாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் இருந்தோங்க. கொஞ்ச நேரம் இருந்து ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த பிளேஸில் நிறைய மங்கீஸ் இருந்தாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. க்யூட்டாக இருந்தது. மங்கீஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு இந்த பிளேஸை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து டீ எஸ்டேட் வந்து போய் பார்த்தோங்க. ஐயோ, இந்த பிளேஸ் எப்படி தெரியுமா அங்கே இருந்துச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஈவினிங் டைம் சன்செட் ஆகிற டைமில் நாங்கள் போனோம். அங்கே சுற்றி க்ரீனரியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து க்ளவுடியாக இருந்தது. நேச்சர் மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிளேஸு. நாங்கள் வந்து ட்ரிப்லாம் பிளான் பண்ணும்போது இல்லைங்க, நாங்கள் சொல்லுவேன் நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட, எனக்கு வந்து டீ பிளான்ட் பார்க்கணும், டீ எஸ்டேட் பார்க்கணும் எனக்கு அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த இயர் தாங்க என்னோடய விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் நான். இது போதும் நம்ம லைஃப்பில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நேரம் நாங்கள் அங்கே இருந்தோங்க. எங்களுக்கு அங்கேருந்து வரதுக்கு மனசே இல்லை. ரொம்ப நேரம் நாங்கள் அங்கேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. நம்மளுக்கு வந்து எப்படின்னா மைண்டெல்லாம் அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க அந்த பிளேஸில். நீங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, லைஃப்பில் ரன்னிங்லேயே இருக்கீங்களா, என்னடா வாழ்க்கை ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டு வாங்க. பார்க்கவே அந்த பிளேஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா. உங்களுக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி மவுண்டெனு க்ரீனரியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், அதுவே போதுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு இருக்க எல்லா ஃபீலுமே போயிடுங்க. அந்த மாதிரி இருக்குங்க. நம்மளுக்கு இயர் ஃபுல்லாகவே இதோட ஞாபகமே நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேயே அப்படியே நம்ம லைஃப்பை லீட் பண்ணிவிடும். ஜாலியாக இருக்கும். அது மெமரிஸ்லாம் நிறைய நம்ம வந்து இந்த ட்ரிப்பில் நம்மளுக்கு கிடைக்கும்ல.
ஸோ இந்த மெமரிஸே நம்மளுக்கு போதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கோங்க. ஓகே, இந்த குட் மெமரியோடு நான் உங்களுக்கு பாய் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆலப்பி போட் ஹவுஸ் வீடியோ தான் வரும். ஸோ அங்கே பார்க்கலாம். ஓகே, பாய் பாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.